எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு மாந்திரிகர் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் 2 நாள்ல உங்களுக்கு முடிச்சு தரேன். பணத்தை தான் இழப்பீங்களே தவிர்த்து உங்களுக்கு வேலை நடக்காதுன்னா சேலஞ்ச் பண்றேன். அடுத்த நாள் அந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிருந்தா நான் இந்த தொழிலே விட்டுறேன். குறைஞ்சது எவ்வளவு நாள் தான் ஆகும்? சுடுகாட்டுல தான் வந்து பூஜைகள் பண்ணுவாங்க, அதுவும் இரவு நேரத்துல தான் பண்ணுவாங்க அப்படின்றலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. சுடுகாடுன்னு இல்லை, எங்க வேணாலும் பண்ணலாம். மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிகமா பரவி இருக்குல்ல. மாந்திரிகர் இல்ல, இதெல்லாம் படத்துல தான் மேடம் பாத்திருக்கோம். ரியலா நடக்குமானா நடந்துட்டு தான் இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்காங்க. வீட்டுல இந்த மாந்திரிக பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய முதல் குழந்தைய தான் பாதிக்கும். அந்த வயசானவங்கள தான் முதல்ல டார்கெட் பண்ணும். எனக்கா அவங்க உங்களோட மூதாதையர்கள் நினைச்சுக்கிட்டு ஒரு விளக்கு போட்டு நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க, அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் தொடங்குங்க. அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு. இது பண்ணாங்கன்னா கன்ஃபார்மா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து 100% வெளியே. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு மாந்திரிகர் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் 2 நாள்ல உங்களுக்கு முடிச்சு தரேன், உங்களுக்கு 1 வாரத்துல நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு இந்த ஷார்ட் அண்ட் டைம்ல கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்கதான் உண்மையான மாந்திரிகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பணத்தை தான் இழப்பீங்களே தவிர்த்து உங்களுக்கு வேலை நடக்காதுன்னா சேலஞ்ச் பண்றேன் வேணாம். புரியுதுங்களா? யார் அதை சொல்றாங்களோ இன்னைக்கு வந்துட்டு போங்க, நாளைக்கே அவங்க வேலை முடிச்சு தரேன்னு யார் சொல்றாங்களோ நீங்க தாராளமா போங்க, எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுங்க. அடுத்த நாள் அந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிருந்தா நான் இந்த தொழிலே விட்டுறேன். புரியுதுங்களா? நான் சேலஞ்ச் நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை. குறைஞ்சது எவ்வளவு நாள் தான் ஆகும்? இதுக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு பூமி சுழற்சியில தான் நம்ம சுழண்டுட்டு இருக்கோம். அப்போ கிரக சுழற்சிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? அட்லீஸ்ட் அந்த 24 ஹவர்ல ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த டைமிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, உன் டைமிங் ரொம்ப பங்கமா இருக்கு, இன்னொரு 1 ஹவர்ல இல்லை 1 நாள்ல உனக்கு இந்த ஒர்க்கை நான் பண்ணி தரேன்னா பண்ண முடியாது. அது குட் டைமிங்கா இருந்த மட்டும்தான் அந்த வேலை முடியும், இல்லைன்னா முடியாது. புரியுதுங்களா? அப்போ டைமிங் நல்லா இருக்கணும். நீ உன் டைமிங் நல்லா இல்லைன்னு தானே நம்மள தேடி வர. உன் நேரம் நல்லா இருந்தா என்ன ஏன் தேடி வர? நீ உனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருந்தா என்கிட்ட ஏன்பா வர போற? புரியுதுங்களா? அப்போ உனக்கு ஏதோ ஒன்று மிஸ்டேக்கா நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, துன்பப்பட்டு இருக்கிறதுனால தான் சரி பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வர. அப்ப அதுக்கு பொறுமை வேணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு டாக்டர் எடுத்த உடனே உனக்கு ஹெவி காய்ச்சல் 120 டிகிரி காய்ச்சல் இருக்கு, 3 நாள் கொடுக்குற டோஸ் ஒரே நாள்ல கொடுத்தா நீ சரியாயிருவியா? கிடையாது, மேல டைரக்டா போய் சேர்ந்துருவேன். அதேதான் இதுவும். இப்ப இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிகமா பரவி இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் இப்ப நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம், காமனான வேர்ட்ஸ் வந்து இந்த தலைச்சாப்பில்ல மண்டை ஓடு, இதெல்லாம் வந்து பாக்குறேன். இது மூட நம்பிக்கை இல்லம்மா, இது ட்ரூ, உண்மை. ஓகே, பட் அது எப்படி வீட்டிலுடைய தலைப்பிள்ளையோடைய மண்டையோட வச்சு என்ன மாந்திரிகம் சொல்றேன்? மண்டை ஓடுன்னு இல்லை, இப்போ எப்படின்னாக்கா பாரம்பரியமா ஒரு தாத்தா பாட்டிலேருந்தே ஒரு மாந்திரிகம் வந்து பரவிக்கிட்டு வருது. ஓகே, அவங்க என்னமே இந்த ஜென்ரேஷன்ல ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லை, ஆம்பளை பிள்ளைங்க தான். ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் என்ன சொல்றது, அவங்களுக்கு வாரிசு இல்லை, அவரோட இந்த கட்டம் முடிய போகுது. ஓகே, அவங்க ஆளுங்க எல்லாம் கேன்சரோ தூக்கு போட்டோ இல்லை ஆக்சிடென்ட்லயோ இறந்துட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அதாவது என்ன சொல்றது, கல்யாணமாய் மொத ஆணு பெண்ணு, புரியுதுங்களா? அவங்க வீட்லயும் சரி இவங்க வீட்லயும் சரி ஆண் குழந்தை பெண் குழந்தையா இருக்கணும். இந்த 2 பேருக்கு பிறந்த குழந்தை.
புரியுதுங்களா நான் சொல்றது? இப்படி நீங்க தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாள் 1 மாசத்துல கூட கரு கலைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு நீங்க வேலை செஞ்சாலும் வேலை ஆகாது. புரியுதுங்களா? ஆனா ஃபர்ஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்டா தான் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற விஷயத்த எடுத்து ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை தங்குது இல்லையா, அதோட கரு சிதப்பாகும். ஓகே, கரு கலையும். அப்படி கலையும் போது 3 மாசத்து பின்ன வந்து இவ்வளோன்னு தான் இருக்கும். சின்னமா எப்படி சொல்றது, இந்த நம்மளோட கோழி குஞ்சு இருக்கும் எந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த பிண்டத்தை எடுத்து நம்ம பிண்ட தைலங்கள் காய்ச்சுவோம். அந்த தைலத்தை காய்ச்சி யூஸ் பண்ணோம்னா பல விஷயங்கள் செய்ய முடியும். அதுவும் மாந்திரிகம் மெயினா ப்ராசஸிங் ஆகும். இதெல்லாம் நிறைய பேர் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, பட் அது நடக்கும். பட் இது என்ன விஷயத்துக்காக யூஸ் பண்றது? நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்கேஸ் அந்த மூத்த பிள்ளைங்களுக்கு பிறந்த மூத்த குழந்தை ஒரு நல்ல நேரத்துல பிறந்து கிடைச்சிருச்சு, இல்ல ஒரு ராவு காலத்திலயோ பௌர்ணமிலையோ அமாவாசையிலோ பிறந்து கிடைக்குது, அது இன்கேஸ் இறக்குது அப்படின்னு அந்த மாதிரி பிள்ளைங்களை தான் சூஸ் பண்ணி பலி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? திருடிட்டு போயிடுவாங்க தெரியுமா, குழந்தை காணாம போச்சேம்பாங்க, கொண்டு போய் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பலி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா இது இப்பவும் நடக்குது. நடக்கும். ஓகே, பட் ஆனா அதெல்லாம் சட்டத்திற்கு முரணானது தானே? ஆமா, சட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? புள்ள நல்லா ரோட்ல விளையாடிட்டு இருந்த புள்ள காணாம போச்சுன்னா எத்தனை நாள் தேடுவேன்? 3 மாசம் தேடுவேன், 4 மாசம் தேடுவேன். அதுக்குள்ள அது இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? பட் ஆனா இவங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துதான் பாதுகாப்பா வச்சுக்கணும். இது நம்ம அலர்ட்னஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம திருடுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் நடந்துரும். ஓகே, இங்க இருக்கிற குழந்தை இப்படின்னு தெரிஞ்சுட்டு அதோட ட்ரெஸ்ஸோ சப்பலோ இதை எடுத்துன்னு போய் கூட வேலை பார்ப்பாங்க. மனிதர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா இல்லை. ஓகே, அப்போ மிருகங்களுக்கும் அது பொருந்தும். ஓகே, ஸோ மிருகங்களை பலி கொடுக்கறதும் இதே மெத்தேடு தான். அதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரா வளர்க்குறாங்க. ஓகேவே, எப்படி வளர்க்குறாங்கனாக்கா, இப்போ மூத்த தலைச்சங் ஆடு குட்டி தலைச்சோட எண்ணெய் சேர்க்க விடுவாங்க, அதை ஒரு ப்ரொசீஜரா வளர்க்குவாங்க. ஒரு நோய் வரக்கூடாது, ஊனம் இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி விலை போகுது, இந்த மாதிரி வளர்க்குற ஆட்டுக்குட்டிங்க. ஓகே, புரியுதுங்களா? யாருக்கு தெரியும்? கண்டிப்பா எனக்கு இப்ப இதை நீங்க சொல்லிதான் இல்ல, யாருக்கு தெரியும்? இத வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதோ இல்ல என்ன சொல்றது பெரிய பிளானட் போடுறதோ எடுத்துட்டு போய் அதுங்கள ஒரு பூமி பூஜை போடுவாங்க இல்லையா, அதுல போட்டுட்டு யூஸ் பண்ணி கட்டடம் கட்ட ஆரம்பிப்பாங்க. அது நல்லாவே வளர்ச்சி ஆயிடும். ஓகேவா? இல்ல இதெல்லாம் படத்துலதான் மேடம் பாத்துருக்கோம், ரியலா நடக்குமானா நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, கண்டிப்பா மக்களே வந்து இது கொஞ்சம் உஷாரா இருக்கிறதுக்கு தான் இந்த நேர்காணல் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதேதான் ஆடு கோழி மாடு ஓகேங்களா, அனைத்து அனிமல்ஸும் நம்ம இந்த மெத்தேட்ல கிடைக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கே ஒரு மெத்தட் ஒரு குரூப் அழகா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா. ஒரு உயிர் காப்பாற்றணும். ஒரு உயிர் வந்து இப்போ ஒரு ஆன்மா வந்து உயிர் கொடுத்தாதான் போகோம்னா நாங்க தேடி கண்டுபிடிச்சி வாங்கி தான் அந்த விஷயத்த செய்வோம். ஓகே, இதுக்கான டைம் எவ்வளவு நேரம் ஆகும்? கரெக்டா 1 month ஆகும். நான் 15 நாள் டைம் கேட்பேன். பே பண்ணாலும் அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு 15 days ஆகும். எனக்கு அதுக்கேற்ற பொருள் அரேஞ்ச் பண்ணிக்கணும், அது என்ன அதுக்கெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அந்த ப்ரொசீஜர்ல இறங்க முடியும். இல்லை இறங்க முடியாது. ஓகே, இப்போ பொதுவாக அந்த மாந்திரிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த சுடுகாட்டில் தான் வந்து பூஜைகள் பண்ணுவாங்க, அதுவும் இரவு நேரத்தில் தான் பண்ணுவாங்க அப்படின்றலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. எங்கே வேணாலும் பண்ணலாம்ப்பா. நீங்க அது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். எங்க வேணாலும் பண்ணலான்ட்டேன். பட் சுடுகாடுன்னு கிடையாது. சுடுகாடுன்னு இல்லை, எங்க வேணாலும் பண்ணலாம். ஓகே, அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நான் எங்கேயோ இருப்போம், அவங்களுக்காக பண்ற வேலை நடக்கும்.
பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே. அந்த ஜாமத்து பூஜை அப்படிங்கிறது என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாந்திரிகம் ஜாமத்த பூஜைனாக்கா இதுதான் ஓரைகள் பயன்படுத்தி பண்றது. இப்போ என்ன சொல்றது, நான் வந்து கும்பராசி, எனக்கு வந்து மிட் நைட்ல பண்ணக்கூடிய பூஜை அக்செப்டட் ஆகாது. ஓகே. அப்போ அதிகாலையில பண்ணணும் 3 மணிக்கு. சோ மாந்திரிகரோட ராசி பலனும் இதுல இருக்கு. இருக்கு. ஓகேங்களா? இதுதான், இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ போட்டோ கொடுத்தோமா பண்ணிட்டோமா அப்படி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஏத்த அந்த நட்சத்திரக்கு ஏத்த ஓரையும் டைமிங்கும் பார்த்து அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து பண்ணாதான் அந்த விஷயம் பலிக்கும், இல்லாட்டி பலிக்காது. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கு. ராகுகால பிறந்திருந்தாக்கா அதுக்கு ஒரு டைமிங் இருக்கு, யமகண்டத்துல பிறந்திருந்தா அதுக்கு ஒரு டைமிங்கு, நட்சத்திர வேறையும் மாறும், ஓரை வேறைகளும் மாறும். ஓகே, இந்த 24 ஹவர்ஸ்ல என்னெல்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியுமோ அதை பார்த்து தான் ஒரு 4 கிழமை பார்த்து வேலை பார்க்க. இதெல்லாம் மேட்ச் பண்ணாதான் பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த அவங்களுக்காக டிஃபிகல்ட்டா நல்ல வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் அது ஜீரோல தான் போய். இப்போ இன்ன வரைக்கும் ஒரு மித்து இருக்கு, இது உண்மையா என்னங்கிறதே தெரியல. வீட்டில் இந்த மாந்திரிக பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய முதல் குழந்தைய தான் பாதிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இது உண்மைதானா? அப்படியெல்லாம் இல்லைப்பா. வீட்டில் யாருக்கு டைமிங் சரியில்லையோ, இப்போ நம்ம 5 பேர் இருக்கோம், அப்பா அம்மா 2 குழந்தைங்க, நம்மளுக்கு பேரண்ட்ஸ். ஓகே, அப்பா இருக்கலாம் இல்லை அம்மாவா இருக்கலாம், அவங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர், 5 பேர் இருக்கும். இந்த 5 பேருக்கும் முதல்ல பாதிப்பு வரக்கூடியதுன்னா வயசானவங்களுக்கு தான் வரும். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த வயசானவங்கள தான் முதல்ல டார்கெட் பண்ணும். எனக்கா அவங்க உடம்பு தாங்கக்கூடிய தெம்பு இருக்காது ஃபர்ஸ்ட். செகண்ட் திங்க் என்னன்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம தலைமுறை வளரட்டோங்கிற விண்ணற்ப தான் அவங்க எப்பவும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. ஓகே, அப்ப நம்மளோட நெகட்டிவ் டிவைஸ் ஃபர்ஸ்ட் தாக்குறது அவங்களதான். இன்கேஸ் அவங்க இல்லைன்னா அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவை பாதிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் பேரண்ட்ஸ் தான். இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன நெகட்டிவ் இருந்தாலும் குழந்தைங்கள தான். புரியுதுங்களா? இப்போ உங்க டைம் சரியில்லை, உங்க டாட்டரை தான் அது வந்து தாக்கும், இல்ல பையன் இருந்தா பையனை தாக்கும். அப்ப அப்படி சொல்ல முடியாது. இந்த என்ன சொல்றது, இந்த 12 மாசத்துல எந்தெந்த டைமிங் யார் யாருக்கு எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைமிங் நம்மளுக்கு பூமி சுழற்சும் போது, கிரகங்கள் சுழற்சி ஆகும்போது யாருக்கு கெட்ட நேரம் இருக்கோ அவங்களுக்கு நடக்கும். இதுல வீட்டுல ஒருத்தருக்கு நல்ல நேரமா இருந்தாலும் மீதி 2 பேர் பாதுகாப்பா இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த 3 பேருக்குமே டைமிங் சரியில்லாம இருக்கும், டோட்டலா காலியாவாங்க. ஒண்ணு திடீர்னு விபத்து நடக்கும், இல்ல திடீர் மரணம் நடந்திருக்கும், இல்ல எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, இல்ல பேப்பர் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். கண்டிப்பா. பேப்பர் எதனா டாக்குமெண்ட் வாங்குறாங்களே அதுல ப்ராப்ளம்ஸ் வந்துடும், எங்கேயாச்சும் ஒரு சிக்கல்ல மாட்டிப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒருத்தருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்குன்னா இன்னும் 2 பேருக்கு டைமிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா. ஓகேங்களா? அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மேம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் மக்கள் வந்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம், இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சண்டையாக இருக்கட்டும், இல்லை சின்னதாக ஏதாவது நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்து இது மாந்திரிக பிரச்சனை, செய்வனை யாரோ பண்ணிட்டாங்க, நமக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு பயப்படக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட பார்த்து இது மாந்திரிக ஆபத்தா இருக்குமோ அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது, இதை வந்து நீங்க அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்தா மட்டும்தான் அது அதிதீவிரமான மாந்திரிக பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா மக்களுக்கு? இதுக்கு சிம்பிளா முதல்ல வீட்டில் வந்து நம்மளுக்கு கிரகங்களால இல்லை நம்மளோட பர்த் வைஸ்னால நம்மளுக்கு டைமிங் சரியில்லைனாக்கா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அது என்ன சரி பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இறைவன் கொள்கை பண்ணணும். ஓகே, கோயிலுக்கு போக முடியல, கோயிலுக்கு போகவே பிடிக்கலன்னா அப்படி நினைக்கக்கூடாது, கம்பல்சரி கோயிலுக்கு போகணும். அப்படி இல்லை அவங்க என்ன பண்ணணும்னா நவகிரகம் வழிபாடு பண்ணணும். இது சுத்தமாகவே போக பிடிக்கல,
வீட்லேயே ஒரு விளக்கு போட்டு காலையில் ஷார்ப்பாக 5 மணிக்கு எழுந்திரிங்க, ப்ரே பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. எது பிடிக்குதோ, எனக்கு எது தெய்வமும் பிடிக்கல, பெத்தவங்கள நினை, புரியுதுங்களா? உங்களோட மூதாதையர்கள் நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கு போட்டு நிம்மதியாக ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் தொடங்குங்க. அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கண்டிப்பா. இது பண்ண முடியலம்மா அப்படின்னா அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, இல்லை தேங்காய் சுற்றி போடுறது, இல்லை முட்டையை சுற்றி போடுறது, இதை பழக்கப்படுத்தி வச்சுக்கலாம். இது பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து 100% வெளியே வரலாம். ஓகே. உப்பு போட்டு வீட்டை சுத்தம் பண்ணணும். தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வீட்டை வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். உப்பால் வந்து பாக்டீரியாஸ் அழியும். அதே மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவ் டிவேஜ் போக பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி நிறைய தகவல் வந்து கொடுத்துருக்கீங்க. இன்ன வரைக்கும் இந்த காலகட்டத்திலையும் எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் மாந்திரிகத்தை பார்த்து பயப்படுற மக்கள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மாந்திரிகத்தை நம்பி நம்ம அதிகமாக பணத்தை செலவு பண்ணி போய் ஏமாந்தவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ஒரு நேர்காணல் கண்டிப்பாக அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.